ஓம் சாந்தி. இனிய கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வாழ்த்துக்கள். ஸோ கிருஷ்ணரை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்குறோம். இன்னொரு விஷயம், கிருஷ்ணரை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் பக்தியிலிருந்து அந்த கதையை வைத்து நாம் சொல்கிறோம். முதல்ல ஏற்கனவே கிருஷ்ணருடைய ஜென்ம ரகசியம், ராதையை ஏன் கைவிட்டார், அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ கிருஷ்ணர் மகாபாரதத்தில் சிசுபாலன் கிருஷ்ணரை ஜென்ம விரோதியாக நினைப்பான். ஆனால் ஒரு ஃபங்க்ஷன், எல்லார் முன்னிலையிலும் கிருஷ்ணரை யாரெல்லாம் கடவுளாக உயர்ந்தவராக நினைக்கிறாங்களோ அத்தனை பேரும் சபையில் இருக்கிறாங்க. யுதிஷ்டனுக்கு முடிசூட்டு விழா, தர்மருக்கு முடிசூட்டு விழா, அந்த ஃபங்க்ஷனில் அந்த இடத்தில் இந்த சிசுபாலன் வரான். வந்த உடனே கிருஷ்ணரை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டுறான். பீஷ்ம பிதாமகர் உயர்ந்தவராக இருக்கிற இடத்துல இவனுக்கு என்ன வேலை? இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. அந்த சின்ன என்னெல்லாம் இப்போ நாஸ்திகர்கள் பேசுகிறாங்களோ அத்தனையும் பேசுவார். பெண்களுடைய ட்ரெஸ்ஸை எடுத்தான், ஒரு பொண்ணை கடத்திட்டு கல்யாணம் பண்ணிட்டான், சுதர்ஷன சக்கரத்தை வச்சு மிரட்டிட்டு இருக்கிறான், நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கிறான், சூழ்ச்சினால் பாண்டவர்களை ஜெயிக்க வச்சுருக்கிறான், அப்படி இப்படின்ட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறான் சிசுபாலன். ஸோ அந்த கதையின்படி ஒரு 100 தவறை நான் சிசுபாலன் பண்ணுறத மன்னிப்பேன் அப்படின்ட்டு ஒரு சத்தியம் கொடுத்துருப்பார் சிசுபாலனுடைய அம்மாவுக்கு, சிசுபாலன் பிறக்கும்போதே. சரின்ட்டு அவர் அதை எண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு இருப்பாங்க, அது கதைப்படி. பட் ஆனால் சிரிச்ச முகத்தோடு இருப்பார் கிருஷ்ணர், அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். அப்போ சிரிச்ச முகத்தோடு இருக்கும்போது கிருஷ்ணருடைய அண்ணன் பலராமன் கேட்பார், எல்லாருமே சபையில் இருக்கிற எல்லாரும் டென்ஷன் ஆவாங்க, கிருஷ்ணர் மட்டும்தான் சிரிச்சிட்டு இருப்பார். கம்முன்னு இருங்க, அவன் பேசட்டும்னுவார். அப்போ பலராமனும் கோபப்பட்டு, என்ன கிருஷ்ணா, அவன் இன்னமும் உன்னை புகழற மாதிரி உன் முகம் புன்னகையில் அப்படியே மலர்ந்து இருக்குது, உன்னை அவன் திட்டிகிட்டு இருக்கிறான் தெரியுதா இல்லையா அப்படின்னு பலராமன் கேட்பார். ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் 100 தடவைக்கு மேலே அவன் திட்ட ஆரம்பிக்கும்பொழுது தான் விஸ்வரூபம் எடுத்து சுதர்ஷன சக்கரத்தினால அவனுடைய கழுத்தை வெட்டுறதாக காட்டப்பட்டிருக்கு. அதோடைய உண்மையான அர்த்தம் யோசிச்சு பாருங்கள். எதுக்காக கொலை பண்ணாலும் அவங்கள நம்ம கோயில் கட்டியாக கும்பிடுவோம், ஜெயிலில் தான் போடுவோம். ஸோ முருகன் பத்மாசுரனை வதம் பண்ணார், கிருஷ்ணர் கம்சனை வதம் பண்ணார், சிசுபாலனை வதம் பண்ணார், ராமர் ராவணனை வதம் பண்ணார். யார்? நம்ம வழிபடுற தெய்வங்கள் கொலை பண்ணியிருப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். ஒரு சாமியார் கொலை பண்ணால், அது நல்ல விஷயத்துக்கே கொலை பண்ணால் கூட அடுத்தது அந்த சாமியாரை நம்ம கோயிலில் பூஜை பண்ண விடுவோமா? ஆக்சுவலாக ஒரு கோயில் இருக்கிற தெருவில் டெத்து வந்துச்சுன்னா கூட உடனே எடுத்துடுவாங்க. அந்த கோயில் கதவு சாயங்காலம் பூஜைக்கு திறக்கிறதுக்குள்ளே அதை எடுத்துடணும். அப்படி இருக்கும் பொழுது கடவுளே கொலை பண்ணுவாரா? யோசிச்சு பாருங்கள். இப்போ இதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணத்தை அழிக்கிறது. அந்த விஸ்வரூபம் எடுக்கிறது அப்படின்னா நம்முடைய தெய்வீக குணத்தின் சொரூபமாக மாறுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதைத்தான் இறைவன் கற்றுக் கொடுக்குறாரு. கடைசி 100 வருடம் சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு வைக்கிறார். இந்த பிரம்மா தான் கிருஷ்ணராக பிறக்கிறார். அந்த பிரம்மாவாக இருக்கும் பொழுது அவருக்குள்ள மனதுக்குள்ளே சூக்ஷ்மமாக நடக்கிறதை வெளியில் நடப்பதாக மகாபாரதம், ராமாயணம் இந்த மாதிரி கதைகள்லாம் எழுதப்படுது. குரான், பைபிள் எல்லாமே. இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுரகுணம், ஏன்னா அது வரைக்கும் கலியுகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதனைத்தான் சத்தியுகத்தின் நாராயணனாக கடவுள் தன் ஞானத்தை கொடுத்து மாத்துறார். சொர்க்கமாக இருந்தது முதல் 2500 வருஷம், அடுத்த 2500 வருடத்தில் நரகத்தில் வரும்போது தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்களை விழுந்தீங்க. உடல்ன்ற உணர்வு வந்ததுனால சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருப்பீங்க. ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு வரணும். அந்த சக்தி இல்லை, அந்த சக்தியை என்னை நினைவு செய்து எடுங்கன்னு சிவபெருமான் சொல்கிறார். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். நம்ம மாதிரி பிறப்பிறப்பு சக்கரத்திலே வரல. ஸ்ட்ரைட்டாக பிரம்மாவுடைய வயோதிக நிலையில் 60 வயது இருக்கும்போது அவர் உடலுக்குள்ளே பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ இப்போ சொல்கிறது தான் இந்த விஷயம். உங்களுக்கு அவமானங்கள் எல்லாமே வரும் இல்லையா? காமத்தை விட சொல்கிறார் கடவுள்னால் உடனே ஏற்றுக்குவாங்களா? மனைவி இந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டா, கணவன் எடுத்துக்கல விட்டுருவானா? எவ்வளோ டார்ச்சர், எவ்வளோ அவமானம். அதேமாதிரி கணவன் இந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டான், மனைவி எடுத்துக்கல, என்ன சொல்லுவாங்க? பஞ்சாயத்து ஊரை கூட்டி இவன் ஆம்பளையே கிடையாது அது இதுன்னு சொல்லுவாங்க. அல்லது இவன் வேறு யாரையாவது வச்சுருக்கிறான், இதே பொண்ணுக்கும் இதே மாதிரி சொல்லுவாங்க. இவ்வளோ அவமானத்தையும் தாங்கிட்டு இருக்கணும், எப்படி சாத்தியம்?
நான் அடைய போகிற அந்த சொர்க்கத்தை நினைவு செய்யும் பொழுது இந்த திட்டெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அடுத்தது இறைவனின் நினைவிலிருந்து ஆத்ம உணர்வில் இருக்கிறோம். இன்னொன்று, நான் இதுவரைக்கும் செய்த பாவங்களுக்கான தண்டனை இப்போ அடையணும்ல, அதுதான் இந்த மாதிரி கலங்கங்களாக வருகிறது. இந்த கலங்கத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கலங்கியதர்களாக நீங்கள் மாறுறீங்க. ஸோ கிருஷ்ணர் கூட கடைசியில் காந்தாரி சாபம் விட்டதாக சொல்லப்படும் இல்லையா? ஸோ அதையெல்லாம் நாம் சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஏற்றுக்கிறது மட்டும் இல்லை, நம்மை சபிப்பவர்களை நாம் வாழ்த்துறோம், ஆசீர்வாதம் செய்கிறோம், அவர்களுக்கு அன்பாக இந்த ஞான அமிர்தத்தை ஊற்றுறோம். ஸோ அதுதான் இந்த விஸ்வரூபம் எடுக்கிறதே தவிர கொலை செய்கிறது கிடையாது. தெய்வீக குணங்களின் சொரூபமாக மாறுறது. அப்படி மாறும்போது நமக்குள்ளே அப்படி திட்டும்போது வரக்கூடிய அந்த சின்ன சின்ன சலனம், அப்படி சொல்கிறானேன்னு ஸ்லைட்டாக வர்றது கூட அழிக்கிறது. சுதர்ஷன சக்கரன்றது இந்த காலச்சக்கரம் தான், ஆத்மாவுடைய 84 பிறவி சக்கரம், 5000 வருட காலச்சக்கரம். இதை மனதுக்குள்ளே சுற்றணும். நான் நாராயணனாக இருந்த இந்த மாதிரி சின்ன சின்ன திட்டுக்கெல்லாம் டென்ஷனாகி தான் என் பதவியையே இழந்தேன், சொர்க்கத்தின் ஆஸ்தியையே இழந்தேன், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் விழுந்து தான் அனைத்தையும் இழந்தோம். ஸோ அதை வெல்லணும், இனி விழக்கூடாதுன்றது மைண்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கிறது தான் கிருஷ்ணர் கையில். குறிப்பாக இந்த மாதிரி பிரச்சனையின் போது சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கிறத காட்டுவாங்க. அது புத்திக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குது. அதன் மூலமாக அவர்களுடைய தெய்வீக குணங்கள் விஸ்வரூபம் எடுக்குது. அதன் மூலம் அசுர குணங்கள் உள்ளுக்குள்ளேயே அழிக்கப்படுது. ஸோ இப்படி வைக்கிற ஒவ்வொரு சோதனையிலையும் பாஸ் ஆகிறதுனால தான் அவர் கிருஷ்ணராக பிறக்கவே செய்கிறார். அடுத்தது இன்னொரு சம்பவம், ரொம்ப முக்கியமான சம்பவம். இவர் கம்சனை கதைப்படி கம்சனை கொலை பண்ணதாக காட்டப்பட்டிருக்கு இல்லையா? கம்சனுடைய மனைவிகள், 2 மனைவிகள் சகோதரிகள், ஆக்சுவலாக ஒருவருக்கொருவர் அந்த மனைவிகள். அந்த மனைவியுடைய அப்பா தான் ஜராசந்த். ஸோ அப்போ கம்சன் இறந்துட்டான்னா அவருடைய மகள்கள் விதவை ஆயிடுறாங்க இல்லையா? அப்போ என் மகள்களை விதவையாக்கிய கிருஷ்ணனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு அடிக்கடி கிருஷ்ணர்கிட்ட சண்டைக்கு வருவோம். ஒவ்வொரு தடவையும் கிருஷ்ணர் தான் ஜெயிப்பார். இருந்தாலும் கிருஷ்ணர் சபையை கூட்டி ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த மாதிரி ஜராசந்த் ஒவ்வொரு தடவையும் வரான், இதனால் மக்களுடைய நிம்மதி கெட்டு போகுது, அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், கடலுக்கு நடுவில் தங்க துவாரகையை உருவாக்கி அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்பயும் பலராமன், அப்படி நீ போனன்னா உன்னை கோழன்னு இந்த உலகம் பேசுமே கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறார். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு மக்களின் அமைதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். எல்லா மதங்களும் இதைத்தான் போதிக்குது. ஒரு கண்ணத்தை இருந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு இயேசு சொன்னார். அதை இங்கே நடைமுறைப்படுத்தி காட்டுறார் கிருஷ்ணர். ஏன்னா இப்போ நம்ம ஓம் சாந்தின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஓம்னா நான் ஆத்மான்னு அர்த்தம், அவ்வளோதான். பக்தியில் சொல்கிற மாதிரி பக்கம் பக்கமாக பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரிஜினல் தெரியாததுனால வர வினை. சாந்தினா உங்களுக்கு தெரியும், அமைதி. நான் ஆத்மா, என்னுடைய உண்மையான குணம் அமைதி. ஆத்மான்ற உணர்வில் இருக்கும் வரை அந்த அமைதி இருந்தது சொர்க்கத்தில். ஆத்மான்றதை மறக்கும்போது வெளி உலக விஷயத்தில் ஆனந்தம் இருக்குமோன்னு போகும்போது தான் அமைதி போச்சு. அதனால தான் இறைவன் மீண்டும் உன்னுடைய கவனத்தை ஆத்மாவில் செலுத்துன்றார். அப்போ இங்கே கலியுகத்தின் இறுதியில் தான் இந்த ஞானம் கொடுக்கப்படுது. இங்கே தான் மனிதர்களுக்குள்ள அசுரகுணம், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்லாம் விஸ்வரூபம் எடுத்து ஆடுது. 10 தலை பாம்பு தேவதைகள் தலைக்கு மேலே காட்டுறாங்க இல்லையா? அதோடைய அர்த்தம் என்னென்னா ராவணன்னும் சொல்லலாம். 10 தலை ராவணன். காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற இந்த 5 விகாரம் மானிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமும் இல்லை இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன், 10 தலை பாம்பு. அதை தான் சாத்தான் மற்ற மதத்தில் சொல்லுவாங்க, பாம்பு சாத்தானாக காட்டியிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த பாம்புடைய தலையை உடைப்பார் கிருஷ்ணர் சின்ன வயசுலே இல்லையா? அப்படின்னா தனக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணங்களை ஒன்று ஒன்றாக அவர் உடைக்கிறார். எப்படி? டான்ஸ் ஆடிக்கிட்டே. என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டே? புல்லாங்குழல் ஊதிக்கிட்டே. புல்லாங்குழல் ஓசை, அதை ஹிந்தியில் முரளின்னு சொல்லுவோம். இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் நாங்கள் முரளின்னு தான் சொல்லுவோம். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நானுமே முரளி போடுறேன், அவசியம் பாருங்கள். கடவுளே நேரடியாக இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற ஞானம் அது. ஸோ அந்த ஞானத்தின் போதையில் மூழ்க மெயினாக அதோடைய சாரம் ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆத்மா இங்கே நட்சத்திரம் மாதிரி இருக்குது, சிவன் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவர் தான் பரிசுத்தமானவர். ஏன்னா பிறப்பிறப்பு சக்கரத்திலே வரல. கிருஷ்ணர் பரிசுத்தமானவர். ஆரம்பத்தில் சொர்க்கம் ஃபுல்லாக பரிசுத்தமாக தான் இருப்பார். நரகத்தில் வரும்போது பரிசுத்தத்தை இழப்பார், எல்லோரையும் போலவே.
சரி, இப்போ மீண்டும் பரிசுத்தமாகணும்னா அந்த விகாரத்திலிருந்து வெளியில் வரணும். ஸோ கிருஷ்ணரை ஷாம் சுந்தர்னுவாங்க. ஷாம்னா அழுக்கு, சுந்தர்னா அழகு. ஆனால் சிவனை சுந்தரர், சத்தியம் சிவம் சுந்தரம், எப்போவுமே அழகானவர், அதான் சதாசிவம், எப்போவுமே ஒரே மாதிரி இருப்பவர். கிருஷ்ணர் ஆரம்பத்தில் சிவனுக்கு ஈக்குவலாக இருக்கிறார், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழக்கிறார். சக்தி இழந்து விகாரத்தில் விழறதுனால அவரை கருப்பாக காட்டியிருக்கிறாங்க. சில இடங்களில் வெள்ளையாகவும் கிருஷ்ணர் காட்டியிருப்பாங்க. வடநாட்டிலேயே வெள்ளை பளிங்கில் கிருஷ்ணர் இருப்பார், கருப்பு பளிங்கிலையும் கிருஷ்ணர் இருப்பார், அசிங்கமாக காட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ அழகாக இருந்தவரும் அவரே, இப்போ அசிங்கமாக இருப்பவரும் அவரே. இன்னும் கேட்டிங்கன்னா, அந்த கீதா உபதேசத்தின் பொழுது விஸ்வரூப தரிசனத்தை கேட்பார் இல்லையா அர்ஜுனன், அப்போ பார்த்திங்கன்னா பல ரூபமாக வரும்போது இப்போ இவராக இருந்ததும் நானே, அதுவாக இருந்ததும் நானே அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலச்சக்கரத்தை குறிக்கிறது. ஸோ இப்போ மீண்டும் அவர் கிருஷ்ணராக ஆகணும் அப்படின்னா இந்த கலியுகம் ரொம்ப மோசமாக இருக்குது. காமத்தை தூண்டக்கூடிய விஷயம் வரும்போதும் கொஞ்சம் கூட மனம் சலனமாகாமல் இறைவன் நினைவில் இருக்கணும். ஏன்னா உலகத்தில் மிகப்பெரிய அழகி மகாலட்சுமியை நான் திருமணம் செய்ய போகிறேன். இங்கே இருக்கிறவங்களாம் சூர்பனகை, ராமர் மாதிரி கொஞ்சம் கூட அசையாமல் இருக்கணும். அதே மாதிரி கோபம், சொத்தெல்லாம் பிடிங்கி நடுத்தெருவில் விடுவாங்க, அப்பையும் அமைதியாக இருக்கணும். ராமர் சொல்ல இருப்பாருங்க, ராஜ்யத்தை நான் ஆண்டால் என்ன, என் சகோதரன் ஆண்டால் என்ன. ஏன்னா ஆப்பு வைக்கிறதெல்லாம் சகோதரர்கள் தான் வைப்பாங்க இல்லையா. ஸோ எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இங்கே நீங்கள் அந்த அழியக்கூடிய சொத்து பின்னாடி போனீங்கன்னா சொர்க்கத்தின் ராஜ்யத்தை இழந்துடுவீங்க, சின்ன மீனுக்கு ஆசைப்பட்டு பெரிய மீனை விட்டுடுவீங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன ஆனாலும் அமைதியை விட்டுறாதீங்க. இறைவனை மட்டும் புத்தியில் நினைக்கும் போது அந்த அமைதி இருக்கும். இறைவனை மறந்தாலே வெளி உலக விஷயம் உங்கள் புத்தியில் போயிடும். அப்போ கலியுகத்தில் எப்படி உங்களுக்குள்ளே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்குதோ அந்த குணங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ இதுக்கு முன்னாடி இறைவனை நினைத்து சொர்க்கத்திற்கு தேவையான அந்த ஆன்மீக வருமானத்தை சேர்த்து வச்சிங்க பாருங்கள், அத்தனையும் நஷ்டம் அடைஞ்சிடும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையாக இருக்கணும். அமைதிக்காக எதையும் இழக்க தயாராக இருங்கள், ஆனால் எதற்காகவும் அமைதியை இழந்து விடாதீர்கள். அமைதிதான் நம்முடைய ஆயுதம். இந்த அமைதியின் சக்தியின் மூலமாக தான் கடைசியில் உலகழிவின் போது உலகத்திற்கே நாம் அமைதி கொடுப்போம். எல்லாம் தன்னுடைய சொந்த பந்தங்கள், சொத்துக்களை எல்லாம் இழந்து துடிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நாம் அமைதி சொரூபமாக இருக்கும்போது அவங்களுக்கு அவங்களுடைய இஷ்ட தெய்வமாக நாம் காட்சி, கடவுள் நம்ம மூலமாக அந்த காட்சி கொடுப்பார். ஸோ அப்போ நாமளும் கடவுளின் நினைவில் அமைதியாக இருக்கனால நம்ம கிட்ட வரும்போதே அவங்களுக்கு அமைதி வந்துடும். ஸோ இப்போ கோயிலுக்கு அமைதிக்காக தானே போகிறாங்க. அங்கே கோயிலெல்லாம் இருக்காது. கடைசி நேரத்தில் உலக அழிவில் கோயில், மசூதி, சர்ச்சு எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க. அது இல்லாமல் இயற்கை சீற்றமாக அழிச்சிடும். ஸோ அப்போ எல்லோரும் நம்மக்கிட்ட தான் வருவாங்க. அல்லது வர முடியாத இடத்தில் அவங்க சிக்கும்போது அவங்களுக்கு நம்முடைய காட்சி கிடைக்கும். இங்கே இருந்துக்கிட்டே அமெரிக்காவில் ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா அங்கே போய் உங்களால் அமைதி சக்தியை கொடுக்க முடியும். அதுக்கு இப்போவே இறைவன் ஒருவரின் நினைவிலிருந்து அந்த அமைதியை நீங்கள் நிரப்பிக்கும் பொழுது அதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த ரகசியங்கள்லாம் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திற்கு வரும்போது நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இன்னொன்று, சிவனுடைய மகிமை தான் இங்கே கிருஷ்ணருடைய மகிமையாக மகாபாரதத்தில் காட்டப்பட்டிருப்பாங்க நிறைய இடத்துல. அதில் குறிப்பாக ஒரு இடத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, சுதாமன் ஏழையாக இருக்கிறாரு. கிருஷ்ணர் பாலிய பருவ நண்பனால் அவர் தான் ராஜாவாக இருக்கிற, உதவி கேட்டுட்டு வந்துட்டு மனைவி அனுப்புகிறாங்க. சரி, எப்படி வெறுங்கையோடு போகிறது, வீட்டில் சாப்பாடே இல்லை, ஏதோ காஞ்ச அவல் இருக்கும், அதை மட்டும் முடித்து இடுப்பில் கட்டிட்டு போகிறார். ஸோ கிருஷ்ணர் எனக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நண்பா, எதுவும் இல்லை, இதை போய் எப்படி காட்டுறது, எல்லாம் தங்க அரண்மனையாக இருக்குது, அவரே மடியில் இருக்கிறத பிடிங்கிப்பார், எனக்கு ஒழிச்சு வச்சுருப்பார், எனக்கு எவ்வளோ பிடிச்சது அப்படின்ட்டு விரும்பி சாப்பிடுவார். இங்கே சாப்பிட சாப்பிட அங்கே அரண்மனையாக மாறிக்கிட்டு இருக்கும் அவருடைய வீடு, சுதாமனுடைய வீடு. அந்த மாதிரி கலியுகத்தின் இறுதியில் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, காஞ்ச அவளுக்கு சமமாக தான் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம். ஆனால் அதையும் இறைவன்கிட்ட நீங்கள் அர்ப்பணிக்கிறதுனால தான் உங்களுக்கு சொர்க்கத்தின் அனைத்தும் கிடைக்கிது. அர்ப்பணிக்கிறதுனா என்ன அர்த்தம்? இறைவனுடைய சேவையில் பயன்படுத்துறது. உங்களுடைய உடல், புத்தி, பணம், மனம், குணம், விசேஷ குணம் எல்லாத்தையுமே. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தடவை திரௌபதிக்கு சாப்பாடே இருக்காது, காட்டில் இருக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணர் திடீர்னு ஐயோ எனக்கு ரொம்ப பயங்கரமாக பசிக்குது, திரௌபதி ஏதாவது இருந்தால் கூடன்ட்டு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, இல்லைன்னு சொல்லவும் முடியாது. வந்திருக்கிறது கிருஷ்ணர், இவங்க தீவிர கிருஷ்ண பக்தை வேறு.
அப்போ சரி ஏதாவது இருக்குதான்னு போய் பார்க்குறாங்க, அரிசி கூட இல்லை. அப்போ இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருப்பாங்க இல்லையா, சாப்பிட்டு மீதி ஒரே ஒரு அரிசி பருக்கை இருக்கும், சாத பருக்கை இருக்கும். இதை பார்ப்பாங்க. உடனே கிருஷ்ணா இது போதும் எனக்கு, இதை கொடுன்னுவார். உடனே அதை கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு நீ ஏப்ப விடுவார், அப்பா இப்போ தான் என்னுடைய வயிறு நிரம்பி இருக்குது அப்படின்வார். ஸோ இதுவும் அதே அர்த்தம் தான் இல்லையா. உங்களுக்கு எதுவுமே இல்லாத நேரத்தில் கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதையும் நீங்கள் இறைவனுடைய நினைவில் இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்ற நிலை வரும்போது தானாகவே பசியினால் இறக்கக்கூடிய நிலை வராதுன்றார். கோடீஸ்வரனுக்கெலாம் எதுவும் கிடைக்காது. சென்னையில் வெள்ளம் வரும்போது பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான். போக போக அவ்வளவு கொடுமையாக இருக்கும். ஒரு டம்ளர் தண்ணி கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது, அதுவும் விஷமாக இருக்கும். அப்போ பிரம்மகுமாரிகள் கிட்ட அதை கொடுப்பாங்க. ஏன்னா இப்போவே நாம் எந்த பொருளாக இருந்தாலும் திருஷ்டி கொடுக்கறதுன்னு, ஸோ அதை பார்த்து அதை தூய்மைப்படுத்திட்டு இறைவனுடைய நினைவினால் இறைவனுக்கும் எடுத்துகிட்டு போய் ஊட்டி விட்டுட்டு சாப்பிடுவோம், இறைவனோடு சேர்ந்து சாப்பிடுவோம். ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியும் எப்படி பிரம்மகுமாரிகள் உணவு மட்டும் விஷமாகாமல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு எல்லோரும் நம்ம கையில் கொடுத்து அதை பார்த்துட்டு கொடுக்க சொல்லுவாங்க. இதோடைய நினைவு தான் இன்னை வரைக்கும் இந்து கோயிலில் பிரசாதமாக கடவுளுக்கு படைச்சிட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஸோ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்போ நிறைய ரகசியங்களை நாம் ஷேர் பண்ணியிருக்கிறோம். நிறைய விஷயங்களை தினம் வெவ்வேறு தலைப்புகளில் நாம் போடுறோம். கிறிஸ்தவ மதத்திற்கான தலைப்பாக இருக்கலாம், முஸ்லீம் மதத்திற்கான தலைப்பாக இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே இறைவனுடைய ஞானம் தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் கூட அன்றாடம் நடக்கிற நிகழ்வை வச்சு போட்டிருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக ஆன்மீக ரகசியம்தான் இருக்கும். அதனால் நீங்கள் நம்பி பாருங்கள். இது வேறு ஏதோ பேசுகிறான்னு நினைக்காதீங்க. தலைப்பை கலியுகத்தில் அப்படி தான் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுட்டு தினம் நம்ம வீடியோக்களை பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.